ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1036க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பியில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வருஷத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜனவரி டு மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி, அப்புறம் வந்து டெக்னீஷியனு, என்டிபிசி கிராஜுவேட் கேட்டகரி, நான் கிராஜுவேட் கேட்டகரி, பேராமெடிக்கல் கேட்டகரி, அந்த மாதிரி வந்து இந்த வருஷத்தில் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான எக்ஸாம்ஸும் இப்போ ஏஎல்பி இது முடிஞ்சிருச்சு. இப்போ டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதற்காக நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டிக் கேட்டகரிஸ் அக்டோபர் டு நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதன்படி வந்து இப்போ வந்து மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான். ஓகேவா? இதற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 1036 வேக்கன்சிஸ். என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்லேயே ஸ்கூல் லெவலு, அப்புறம் வந்து சீஃப் லா அசிஸ்டண்ட்டு, லைப்ரரியனு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்புறம் வந்து சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், டிரான்ஸ்லேட்டர் ஜாபு, அப்புறம் டீச்சிங் ஸ்டாஃபு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, சயின்டிஃபிக் சூப்பர்வைசரு, இந்த மாதிரி டோட்டலாக 1036 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங்னா டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்கூல்ஸில் அதுக்கு வந்து 736 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கு 130 வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த 130 வேக்கன்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஜோன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரு போஸ்டிங் நேமு ஆர்ஆர்பி ஜோன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து நம்ம சென்னையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரயில்வே சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த 130 வேக்கன்சியே வந்து ஜோன் வைஸ் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நாங்கள் இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்தபடி பார்த்திங்கன்னா இப்போ வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு கூடிய சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது கூடுதலாகவும் போகலாம். இன்னும் 1036 வேக்கன்சின்றது வந்து கூடுதலாகவும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வந்த உடனே நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஎல்பி, டெக்னீஷியனு, அது எல்லாமே பண்ணி கொடுத்தேன். அப்ளையும் நம்ம சேனலில் நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ரயில்வேக்கு பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஓகேவா? அதாவது பிசி, எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு வந்து சொல்லுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த உடனே ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கரண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் அது வந்து ரினியூவல் பண்ணணும். அதில் டேட் செக் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க அது வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஏன்னா வந்த அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? அப்படின்னாலும் அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாமலேயும் போகலாம். ஆல்ரெடி நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால தான் வந்து சொல்கிறேன். எஸ்சி, எஸ்டி மற்ற கேட்டகரிஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்க ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ வச்சு தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.